பிரியாணிக்கு தேவையான காடையை மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பசுமா தயிர், பட்டை வகைகளை கொஞ்சம் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். ஒரு கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்படி கை விட்டு கலக்கு. அப்படி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. லா 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 லா. ஏய் மஞ்சு மேலே பாய்ஸ், மஞ்சு மேலே பாய்ஸ். அவனுக்கு மஞ்சு மேலே பாய்ஸ்ரா, நீங்க மஞ்சு மேலே பாய்ஸ்ரா. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். டேய் இங்கடா அரைச்சிக்கலாம் சொல்லிட்டு அங்க போறேன். அதான் ஆமிகள் அங்க இருக்குது. சரி போய்ட்டு அப்போ. தக்காளியை துண்டு துண்டா அரிஞ்சிக்கலாம். அதுக்கேங்க மூஞ்சி க்ளோஸ் அப்ல கட்டுறீங்க, பயமா இருக்குதா இல்லையா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பெரிய வெங்காயத்தை வாழா நறுக்கலாம். கறிக்கு போனது. ஏய் வந்துட்டான்டா. போய் அரிசிட்டு வந்துட்டியா? சூப்பர்ப்பா. வாயிலே அரைச்சிருப்பாங்க. 3 கிலோ சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம். போன சமையல்ல மீதி வச்ச கல்லெண்ணெய், பட்டை வகைகள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதான் போட்டாச்சு, அப்புறம் என்ன போட்டுக்கலாம். அதான் பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம். போடுங்க, அதான் போட போறீங்க. நறுக்கி வச்ச வெங்காய தக்காளி போட்டுக்கலாம். போட்டுக்கங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். என்ன விழுது? இஞ்சி பூண்டு விழுது. காமெடி. வீட்டில் இருக்கான். மசாலா போட்டு ஊற வச்சு காடையை சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இன்னொரு சொல்லு. அளந்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்று பார்ப்போம். ஹலோ காய்ஸ், பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மசாலா வெந்துடுச்சு. இப்போ அரிசியை போட்டு பிரியாணியை ரெடி பண்ணிக்குவோம். போடுங்க. போட்டுக்கலாம். இடத்துல படுது. எப்போ போகிறதே வெளியே போச்சுரும் உங்களுக்கு. பிரியாணி ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. கொத்தமல்லி புதினாவை போட்டு தம் வச்சு எடுத்துக்கலாம். புகடிச்சு இது வச்சு கொடுங்க.
முழுக்காடை. இவங்க தான் சோல்ஜர்ஸ், செலக்ட் ஆன சோல்ஜர்ஸ். கொழுப்பு வளர்ச்சிட்டு இருக்குது காடை தான். கால் இருக்குது, 2 கால் இருக்குது. அதனால அது கவல். லெக் பீஸ். அடடே ஆச்சரியகுரி. காரசாரமான காடை பிரியாணி. டேஸ்ட் நோ. முழுக்காடே உள்ள விட்டுறலாம் போலியா. காய்ஸ் வீட்டில் ட்ரை பண்ண முடியுமான்னு தெரில. பட் இருந்தாலும் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் பார்ப்போம். பாய்.